பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார், பயப்படாதே. உபாகமம் 28:11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூர்ண நன்மை என்பது பரலோகத்திலிருந்து தான் வர வேண்டும். இந்த பூமியிலே நாம் நன்மை என்று சொல்வதெல்லாம் நன்மையானதாக இல்லை. பல நேரங்களில் நாம் தீமையையே நன்மை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்ட பிறகும் நன்மை எது தீமை எது என்று பகுத்தறிய முடியாத அவல நிலையில் மனித சமுதாயம் காணப்படுகிறது. அந்த அளவிற்கு பிசாசு இந்த உலகத்தை தனது வஞ்சகத்தினால் கெடுத்து வைத்திருக்கிறது. அந்த கனிக்கு பெயர்தான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை தவிர அது நன்மையை தொலைத்த ஒரு கனியாக இருக்கிறது. அது ஒரு பாவக்கனி. பாவம் நிறைந்த இந்த உலகில் நன்மையையும் தீமையையும் பகுத்தறிவது நிச்சயமாகவே சவாலான விஷயம்தான். கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. அவர் பாவத்தை பரிகரித்து விட்டார். அதனால் அவரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ஏமாற்ற முடியாது. அவர்களுக்கு எது நன்மை எது தீமை என்பதை கிறிஸ்து இயேசு தெளிவாக போதித்திருக்கிறார். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என்று இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார். சில காரியங்களை நன்மையானவை என்று சொல்லி பிசாசானவன் கொஞ்ச காலம் ஏமாற்றலாம். ஆனால் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் அதன் கனியை வைத்து அது நன்மை இல்லை தீமை என்று அறிந்து கொள்வார்கள். இப்படி எல்லாவற்றையும் பகுத்தறிந்து பரிபூர்ண நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட பரிபூர்ண நன்மையானது மரத்திலிருந்து மட்டுமே நமக்கு கிடைக்கும். பூமியிலே நன்மையோடு தீமையை பிசாசானவன் கலந்து விட்டான். அதனால்தான் நமக்கு பூமியிலே பரிபூர்ண நன்மை கிடைப்பதில்லை. பரிபூர்ண நன்மைக்கு பரலோகத்தையே நாட வேண்டியது இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு நமக்கு கற்றுத்தரும் சத்திய வசனத்தை பாருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் மரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இதுதான் சத்தியம். பரிபூர்ண நன்மையை அடைய முடியாமல் பலவித சோதனைகளுக்குள் இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். மரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வரும். பயப்படாதிருங்கள். ஆமென்.